ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரசாந்த். வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூஸ்கள், இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்க்குறது எஸ்பி கட்ஸ். கடைசி வேற உறுதியாக பார்க்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்திய வீடியோவில் வந்து தளபதி எங்கள் அண்ணா விஜயண்ணா ஜனநாயகன் படம் பற்றி ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கோம். இந்த படம் வந்து விஜயண்ணோட கடைசி படமா? இயக்குனர் வினோத் வந்து எழுதிய பஞ்ச் வசனங்கள் என்னவா இருக்கு இந்த படத்துல? அரசியலுக்கு முன் விஜயண்ணா தரப்போகும் மாபெரும் மெசேஜ் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் கீழே உள்ள எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஜனநாயகன் படம் பிடிக்குமா என்று எழுதுங்க. லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய எப்பயுமே மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனநாயகன் படம் எல்லாருக்கும் தெரியும், விஜயண்ணோட 90% கடைசி படம்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே அவர் அரசியலையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் சினிமாலையும் தன்னை காலை பதிச்சுதான் வச்சிருந்தாரு. ஜனநாயகன் ஒரு முழு அரசியல் த்ரில்லர் படம் என்பதுதான் அதை டைட்டில் போஸ்டரே சொல்லுது. முதல்ல இது ஒரு கமர்ஷியல் படம் என்று நாங்க நினைச்சோம். ஆனா இப்போது வாக்குரிமை ஜனநாயகம் பற்றிய ஒரு டீப் கதையா தான் இருக்க போதுன்னு ஒரு சோர்ஸ் சொல்லுது. இப்படத்துல விஜயண்ணா ஒரு கொறடா காவலரா இருப்பாரு நினைக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தின் ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுற ஒரு கேரக்டரா இருக்கலாம். இதுல வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல வாக்கு கேட்பவர்களின் சூழ்ச்சிகள், அரசியல் சதிகள் என்பன கண்டென்டா இருக்கும் இந்த படத்துல சொல்லப்படுது. லேட்டஸ்ட் அப்டேட் கேட்டீங்கன்னா ஸ்ருதிஹாசன் ஒரு கேமியோ ரோல்ல நடிக்கிறாங்க. மேலும் பாபி தியோல், நரேன் போன்றவங்களும் வில்லனாக நடிக்கிறாங்க என்று சொல்லியிருக்காங்க. இது விஜயண்ணோட கடைசி படமா? இப்படம் முடிஞ்சதும் விஜயண்ணா முழு அரசியல இறங்குறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமா ஜனநாயகம் படத்துல வினோத் வந்து நிறைய அதிரடி வசனங்கள் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, வாக்கு என்பது கோடிக்கணக்கான மனிதர்களின் ஆவி, அதை விக்கிறவனை விட நான் விட மாட்டேன்னு ஒரு பெரிய பஞ்ச் டயலாக் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுது. இது போன்ற பல சோசியல் மெசேஜ் வந்து இந்த படத்துல இருக்கும் என்று நம்பப்படுது. இது விஜயண்ணோட அரசியல் கனவுல தெளிவுபடுத்துற விதமா தான் இந்த படம் இருக்க போகுது. அதுவும் எங்களுக்கு அவருடைய கனவு என்ன என்பதை இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால்தான் 2026 பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை சரியான டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு எலெக்ஷன் வர டைம்ல இந்த படம் நல்ல மெசேஜும் நல்ல ரீச்சும் கொடுக்கும்னு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்றாங்க. ஆட்ஸ் ஆஃப் டு விஜயண்ணாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ஜனநாயகம் படம் வெளியானதும் ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ செய்ய இருக்கிறோம், அது எங்க சேனல் மூலமா. அதற்காக எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் உங்களுக்கு காத்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் வரேன். இப்படிக்கு விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.